வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்கு உண்டாம், மேனி முடங்காது பூக்கொண்டு தும்பார் தும்பிக்கை ஆன்மாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இனிமை தமிழ்மொழி எமது, இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தருபடி வாய்த்தல் நல்ல அமுது. இந்த இலக்கிய சாதனை வெற்றி விழாவிற்கு பெருந்திரளாக வருகை புரிந்துள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினராக சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நல்ல ஆசிரியர் திருச்சி சேதுபதி மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய சித்திரவே ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக நம்மை சிறப்பு பெருமைப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் பத்மாவதி பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், மேலும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறந்த இரண்டணியைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும், அருமையாக நடனம் ஆடிய அன்பு சார் மாணவ செல்வங்களுக்கும், மேலும் மதுரையிலிருந்து இங்கே சிறப்பு விருந்தினராக சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள அன்பு சகோதரர் கவிஞர் சம்பத்குமார் அவர்களுக்கும் அவர்களது புதல்விக்கும், இங்கே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கனகராஜ் அவர்களுக்கும், அடுத்தபடியாக மிக சிறப்பாக வெற்றி முழக்க பாடல்களை பாடி புனிதா பாண்டியராஜ் லதா பாண்டியராஜ் என்று ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும், முத்தமிழ் மாவட்டம் என்றும் நற்றமிழ் மன்றம்தான் என்று சொல்லிய அன்பு சகோதரி சக்தீஸ்வரி அவர்களுக்கும் அன்பு சார் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு, முக்கியமான சிறப்பு செய்தி, இவ்வளவு பெரிய ஒரு திருமண மண்டபத்தை தமிழுக்காக அர்ப்பணித்த என்றென்றைக்கு தமிழ் நிகழ்ச்சி என்றால் அது அரிசிக்கோட்டையில் நமது செந்தூர் மகால் தான் நடக்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை விடுத்த அன்பு சகோதரர் செந்தூர் மகால் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் மிக விரைவாக, ஏன்னா அந்த நிகழ்ச்சியில நாங்கள் எப்பொழுதும் ஒரு சிறப்பு பட்டிமன்றம், முத்தமிழ் மாமன்றம் என்றாலும் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் இருக்கும் என்பதற்காக மிக விரைவாகவே ஒரு நபருக்கு 5 மணித்துகள் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகையால யாரும் பயப்பட வேண்டாம், மிக விரைவாக ஒரு சுருக்கமாக இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்புல ஒரு பட்டிமன்றமும் நடந்து முடிக்க இருக்கிறோம். ஆகையால உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இந்த பட்டிமன்றத்தை இனிமே துவங்குவதில் மட்டற்ற முயற்சி செய்கின்றோம். இன்றைக்கு என்ன தலைப்பு என்று கேட்டால், இன்றைய சூழலில இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு, இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது வீடா சமூகமா? இளைஞர்னா யாருக்கு தெரியும் நமக்கு? அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து அது அந்த வெள்ளை முடி, இன்னைக்கு யாருக்கும் வெள்ளை முடி பார்க்க முடியல. இங்கேயே எங்க அம்மா வெள்ளை முடியோடு இருக்காங்க, மற்ற அனைவருமே வெள்ளை முடி. யாரை பார்த்தாலும் இளைஞரானவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா வயதுல தோற்றத்துல இளைஞர்கள் அல்ல, வயது கிட்டத்தட்ட ஒரு 5 வயது 6 வயதுல இருந்து ஒரு 30 வயது வரைக்கும் ஒரு வரையறை வேண்டும் என்ற பட்சத்துல 30 வயது வரைக்கும் இளைஞர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு மேல் குடும்பஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வரையறை வேண்டும். இளைஞர்களின் வளர்ச்சிக்கு யார் துணையாக இருக்கா? வீடு துணையாக இருக்கா? இல்ல சமுதாய துணையாக இருக்கா? வீடு யாரு? நமக்கே தெரியும். வீடு என்றால் தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், இதுதான் வீடு. உற்றார் உறவினர்கள். அடுத்தபடியாக சமூகம் என்றால் என்ன? சமூகத்துல பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அங்கே போனா ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல அங்கே ஒரு நட்பு வட்டாரம் இருக்கிறது. அது தவிர பல்வேறு தொழில்துறையை சேர்ந்த தொழில் சார்ந்த பிரமுகர்கள் இருக்கிறார்கள். நிறைய நபர்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்படி நாளும் பொழுதுமாக குடும்பத்தை தவிர்த்து, வீட்டை தவிர்த்து 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் 18 மணி நேரம் இன்றைய சூழலில் சமூகத்தோடு தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு துணையாக நிற்பது யாரு? வீடா சமூகமா என்று பேசுவதற்காக ஆகச்சிறந்த 2 அணிகள், அவர்களை நான் ஒரு சுருக்கமாக அறிமுகம் செய்து வருகிறேன். முதலாவதாக வீடு என்ற அணியில பேசுவதற்காக மிக சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர், உலக தமிழ் சங்கத்தில் அவர் படித்த கவிதை இன்னும் என் செவிகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. மிக தமிழ் புலமையை பெற்றவர், தமிழ் ஆசிரியர், அரசு தமிழ் விருதுநகர் மாவட்டத்தில் அரசு உயர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சத்திரப்புள்ளிகளை சேர்ந்த அன்பு தம்பி தமிழ் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அணி தலைவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இவருக்கு அணி சேர்ப்பதற்காக முத்தமிழ் மாவட்டத்தின் அதிரடி பேச்சாளர், அனைவரையும் உள்ளம் கவர்ந்த ஒரு பேச்சாளர் பொறியாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள். அவருக்கு அடுத்தபடியாக ஒரு இளைஞருக்கே உரிய பாணியில மிக சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பண்படை அறிவிப்பாளர் ஆசிரியர்
இருக்கிறார். மிக சிறந்த ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்த வைஷ்ணவத்தில் புலமை பெற்றவர், வைஷ்ணவத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் ரம்யா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு அந்த பக்கம் எனக்கெல்லாம் அவரை பார்க்கும்போது கவிஞர் வைரமுத்து அவர்களின் பிரதிநிதியாக நான் பார்த்தேன். முதல் முறையாக சென்ற முறை உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் அப்படியே ஒரு 50 நிமிடம் கவிதையை அவ்வளவு அருமையாக வாசித்தவர். அவர் அற்புதமான ஒரு தமிழ் புலமை பெற்ற அன்பு தம்பி, தமிழ் ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர். ஒரு அறிவியல் ஆசிரியர் தமிழ் மீது இவ்வளவு பற்று கொண்டு அற்புதமாக அவர் பேச்சு கவிதையில கவி பேரரசு, எங்கள் முத்தமிழ் மாவட்டத்தின் பேரரசு ராஜா அவர்கள் இங்கே இருக்கிறார். அடுத்தபடியாக எங்களது முத்தமிழ் மாவட்டத்தின் பொருளாளர், உலக புகழ்பெற்ற கலைமாமணி இலசை சுந்தரம் ஐயா அவர்களின் மாணவி, எங்களது தோழி ராஜஸ்ரீ அவர்கள் நினைக்கிறார். கிட்டத்தட்ட நான் எப்பொழுதுமே முத்தமிழ் மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் அத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா எங்களோட நோக்கம் வந்து தமிழை பேசுங்க, எந்நேரம் தமிழை பேசுங்க. ஏன்னா யாரு கேட்டாலும் ஆங்கிலம் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பேசுவது என்பது இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. தமிழை பேச பேச பேசதான் தமிழ் வளரும், தமிழ் மொழி வளரும். தமிழ் மொழி இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு என்று பெருமைப்படணும். தமிழ்நாட்டில் வேற மொழி வந்து அதிகமாக இருந்தா அதுக்கு நமக்கு பெருமை இல்லை. தமிழ் மொழி அதிகமாக பேச வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால நாம் தமிழை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அணி துவங்க இருக்கிறது. முதல் முறையாக, அதாவது முதலாவதாக இந்த பக்கம் வீடு என்ற அணியில அணித்தலைவர் அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை பெறுவது வீடுதான் என்று பேசுவதற்காக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியை வணிக மொழி என்பார்கள். ஜப்பானியர்கள் தங்கள் மொழியை மரபு சார்ந்த மொழி என்பார்கள். பிரெஞ்சுக்காரர்களோ தங்களுடைய மொழியை கலைமொழி என்பார்கள். வட இந்தியர்களோ தங்களுடைய மொழியை பாரத மொழி என்பார்கள். ஆனால் தமிழர்களோ நாம் தான் நம்மளுடைய மொழியை தாய்மொழி என்கிறோம். நம்மளுடைய மொழி தாய்க்கு நிகரான மொழி. அதனால் நம்முடைய தமிழ் தாயை வணங்கி இந்த முதல் பட்டிமன்றத்தை நான் தொடங்குகிறேன் என்பதனால், அதாவது இன்னைக்கு கொடுத்துட்டு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது வீடே தான். அதுக்கு அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்ல விரும்பல. ஏன்னா வீடு என்பதுதான் வெற்றியினுடைய இலக்கு. நாமெல்லாம் வீட்டினுடைய ஒரு அங்கம். ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து என்ன செய்யறோம், கிளம்பி வந்திருக்கோம். ஒவ்வொருவருக்கும் வீட்டிலிருந்து ஆதரவு வந்து அனுப்பிவிட்டு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால தான் முதலில் நம்ம என்ன செய்யிருக்கோம், இங்க வந்திருக்கோம். வீட்டில் நம்மளுக்கு ஒரு முட்டுக்கட்டை கொடுத்தான் நம்ம இந்த மண்டபத்துக்கே வந்திருக்க முடியாது. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி விரும்புகிறேன். அடுத்தபடியாக வீடு என்பது ஒரு அஸ்திவாரம் போன்றது. அந்த அஸ்திவாரம் சிறப்பாக இருக்கிற சமயத்தில் தான் நம்மளால இந்த சமுதாயத்தில் சிறப்பான முறையில் இருக்க முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்மளுடைய அப்பா, அம்மா, தங்கை, சகோதரி, சகோதரன் இவங்களாம் என்ன செய்யறோம், எப்படி அவங்களை வளர்க்குறோம். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பிள்ளைகளையும் சரி, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நல்லா படிக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், அன்பா பேசணும், பிறருக்கு விட்டு கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பழக்கத்தையும் அன்றிலிருந்து இங்கு வரைக்கும் தவறாக சொல்லி கொடுத்துட்டே போறோம். ஆனா இந்த பழக்கம் சமுதாயத்துல எல்லா இடங்களையும் கிடைக்குமா? அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. சில இடங்களில் கிடைக்கும், ஆனா பல இடங்கள்ல அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் சரியாக வளர்த்தா தான் அந்த குழந்தை சமுதாயத்தில் போய் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு இருக்கே, அந்த சமூகம், இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு சமூகம் துணை நிற்க சொல்லி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி வருவாங்க. நாம வீட்டில் ஒரு குழந்தையை நல்லா வளர்த்து அந்த குழந்தைய வந்து சமுதாயத்துக்கு தரும் பொழுது அந்த குழந்தை தான் சமுதாயத்தில் இருக்க பிறருக்கு உதவி செய்யவே தவிர அதுவா தனித்தனியா போய் புத்தகங்கள் சமுதாயத்துக்கு ஒரு உதவியோ ஒரு வளர்ச்சியோ தந்துட போவது இல்லவே இல்லை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் மூலமா முன்னேறிய இளைஞர்கள் வந்து சில பேர் இருப்பாங்க. எங்கேயோ ஒருத்தர் சொல்லலாம், அங்கங்க இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனா வீடு
குழந்தைகளுடைய எண்ணிக்கை பல மடங்காகவும் பன்மடங்காகவும் இருக்கிறது. இங்கு வந்திருக்கும் ஆசிரியர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து செஞ்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கோம். இந்த முத்தமிழ் மாநிலத்தில் சிறப்புங்கிற வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனசாட்சி தொகுப்பா சொல்லணும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முதல் காரணம் நம்மளுடைய வீடு தான். 100க்கு 99% நம்மளுடைய வீடு தான். அதுக்கு அடுத்தபடியா 2ஆம் பட்சம் தான் நம்மளுடைய சமுதாயம் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா இன்றைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இன்றைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருடைய வளர்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான பங்கை எடுத்துக்கிற விரும்பல. இளைஞர் வளர்ச்சியில் சமுதாய பங்கு என்பது தேன்கூடு போன்றது. எங்கேயாவது எப்போதாவது வேணா அரிதாக நடைபெறும். ஆனால் நம்மளுடைய வீடு என்பது முதல் காரணமாக முக்கிய பங்காக இருக்கிறது. அடுத்தபடியா கொள்ளை நிலவில் இரவை கழிப்பது இன்பம், கொட்டு மலையில் நனைவது இன்பம், அன்னை மடியில் உட்காருவது இன்பம், தந்தை தோளில் உட்கார்வது பேரின்பம், தமிழே தமிழர்களுக்கு இன்பம். இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதே எனக்கு இன்பம். இந்த பட்டிமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பு கொடுக்க சுனிதா பாண்டியன் அக்கா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அதுபோல் சத்யசந்திர அவர்களுக்கும் மிக்க நன்றி. எமக்கும் மிக இன்பம். மணி ஒளி அடித்த உடனேயே மணியாய் முடித்த அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணனுக்கும் மிகப்பெரிய இன்பம், நன்றி என்று சொல்லி இவர் என்ன சொல்றாரு ரத்தின சுருக்கமா, அதாவது வீட்டினால முன்னேறியவர்கள் பலர், சமூகத்தால முன்னேறியவர்கள் சிலர் என்ற கருத்தை வைத்திருக்கிறார். இதற்கு பதில் கூட வேண்டும் என்றால் நமது அரசு பள்ளி ஆசிரியை செல்வலட்சுமி அவர்களே அன்போடு அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். பேரன்பிற்கும் பேர்மதிப்பிற்கும் உரிய நல்லாசிரியர் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு க. சித்திரவேல் ஐயா அவர்களையும் என்னுடைய கனிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் சுனிதா பாண்டியராஜன் அவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற நிகழ்வினை காண வந்திருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள் அத்தனை பேருக்கும், எதிரணியில பேச வந்திருக்கக்கூடிய, பொய்யை மட்டுமே பேச வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், உண்மையை மட்டுமே உறக்க சொல்ல வந்திருக்க எங்கள் அணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் சார் பேசினதுக்கு நான் பதில சொல்லிட்டு என்னுடைய உரையை சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, தலைமையே மறந்துட்டு தான் பேசுறாங்க. எப்ப பேசினாலும் அவங்க குழப்பிதாவே போச்சு. இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது வீடா சமூகமா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுல பாட்டி இருக்காங்க, பேரண்ட சொல்றாங்க, எப்பா நீ போலீஸ் ஆபீசர் ஆகணும். அம்மா சொல்றாங்க, எப்பா நீ ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும். அப்பா சொல்றாங்க உடனே, எப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ பேங்க் ஆபீசர் ஆகணும். அந்த பிள்ளை என்னவாவே ஆகும். கடைசியில யாராலும் ஒண்ணு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு ஆகாம வீட்டுல போய் பொட்டி கடையில போய் உட்காரும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா இந்த சமூகத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும் ஆசிரியர்களின் பங்கு மிகச்சிறந்த பங்காக இருக்கிறது. நடுவர்கள் இன்னைக்கு அவர் சொன்னாரு, என்ன யாராவது மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா வீட்டுல இருக்கிறவங்க தான் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நீ வீட்டுல இருக்கிற நேரத்தை விட பள்ளியில் இருக்கக்கூடிய நேரம் தான் அதிகம். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு விருட்சமாக உயர்ந்து நிற்கிறோம் என்றால் எங்களுக்குள் வித்தாக இருந்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். எல்லாரும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி தொட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம், என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் ஏதோ ஒரு ஆசிரியர். 1ஆம் வகுப்பு ஆசிரியராக இருக்கலாம், கல்லூரி ஆசிரியராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசிரியராக இருக்கலாம். அப்படி சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய பங்கு பெரும்பங்காக இருக்கு இன்றைய இளைஞர்களினுடைய வளர்ச்சி. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவினுடைய எழுச்சி நாயகன், மறைந்தும் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலாம் ஐயா சொன்ன பதிவு, தன்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் வந்து தன்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், பறவைகள் எப்படி பறக்கும் அப்படிங்கிற பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது கடல் தண்ணி கூட்டிட்டு போய் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கிறார். அப்ப கலாம் ஐயாவுடைய மனதில் தோன்றிய ஒரு விஷயம், நான் வந்து எப்படி இந்த வானத்துல பறக்கிற விஷயத்தெல்லாம் நான் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, வானியல் சார்ந்த இயற்பியல் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வழிகாட்டி கடைசியில பாத்தீங்கன்னா விண்வெளி இயற்பியல் பட்டம் சென்ட் ஜோசப் கல்லூரியில அவர் படித்தார். அதற்கு சின்னத்துறை ஆசிரியர் அவருக்கு வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய பதிவில் இன்று பதிவு செய்திருக்கிறார் என்றால் நம்மால் மறுக்க முடியுமா? நண்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் மட்டும் சொல்லக்கூடாது, உலக இளைஞர்களின் எழுச்சி நாயகன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்தியா 2020 அந்த புத்தகத்தை மறக்க
என்ன அவர் சொன்னதுக்கு மிக சரியாக பதில் கொடுத்திருக்கார். இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தமிழக அரசு பல்வேறு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல மாணவிகளுக்கு கூட, கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு கூட ஒரு உதவித்தொகை வழங்கி அவர்களின் கல்லூரி வாழ்க்கை வளர வேண்டும், அவர்களின் படிப்பு வளர வேண்டும் என்பதற்காக மிக சிறந்த ஒரு திட்டத்தை நமது தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்றால் இதை விட ஒரு படி மேலாக நம்ம சமுதாயம் இங்கே இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிய வைத்திருக்கிறார். அவருக்கு அத்தனை வேறு சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது இந்த பக்கம் எப்பொழுதுமே ஒரு அதிரடி பேசினா அதுக்கு பதிலடியா பேசுற ஒருத்தர் இருக்காரு. பொறியியல் துறையை சேர்ந்த மத்திய அரசு பணியாளர் அன்பு தம்பி, அன்பு மாணவர் கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த மண்ணையும் இந்த மண்ணிற்கு என்னையும் தந்த தாய் தந்தையின் ஒரு பாதம் வணங்கி எனது பணியை துவங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே. முத்தமிழ் மாமன்றம் நடத்தக்கூடிய சிறப்பு பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்தனை அலுவலகங்களையும் வருக வரவேற்று இப்பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன் நடுவர்களே. அதாவது தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவோம் நடுவர்களே. அருப்புக்கோட்டையில ஒரு தமிழ் கடவுள் இருக்காருன்னா அது நம்ம செந்தில் மகனுடைய நிறுவனர் தான். அதாவது என்னன்னா எப்ப பட்டிமன்றம் போட்டாலும் சரி என்னோட இடம் உங்களுக்கு இருக்குங்க, வந்து பட்டிமன்றம் பண்ணுங்க. அதாவது மாதந்தோறும் என் மண்டபம் தமிழுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இவ்வளவு நேரம் அம்மா அருமையா அது இதுன்னு சொல்லி பயங்கரமா பேசி போயிட்டாங்க நடுவர்களே. என்னுடைய தலைப்பை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு நான் மறுபடியும் பேசுகிறேன் நடுவர்களே. இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எதிர்ப்பா இன்னைக்கு துணை நிற்பது அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டிருக்கீங்க. ஆரம்பிக்கும் போதே ஒரு வரியை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லாரும் எங்க இருந்து கிளம்பணும்? வீட்டுல தான் கிளம்பணும், முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும். சரியான முடிச்சுட்டு இந்த எங்கிட்டாவது போற வழியில தண்ணியை போட்டு படிக்கூடாது. இதெல்லாம் வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க நடுவர்களே, இன்னொரு விஷயத்த சொல்றேன். நம்ம பட்டிமன்றம் பேச உட்கார்ந்தோன்னே சொல்றாங்க அந்த வீடே உட்கார்ந்து ஃபேமிலியா அப்படியே எங்க வீட்டுக்கு விட்டு வா, அடுத்த பட்டிமன்றம் சிங்கப்பூர்ல இருக்குன்னு சொல்றாங்க. நடுவர்களே இதுதான் நமக்கு சிங்கப்பூர்ல ஒரு பட்டிமன்றம் இருக்கு நடுவர்களே. அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியிலும் பட்டிமன்ற நிகழ்வு இருக்கு. நம்ம செல்வலட்சுமி அம்மாவோட மாமா, எங்க அக்காவுடைய மாமா ஒவ்வொரு நேரமும் பட்டிமன்றத்துக்கு சரியான நேரத்துக்கு நேரம் தவறாம சாப்பாடை கொடுத்து பட்டிமன்றத்தை உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. சமூகம் சித்தி உடைக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். போன பட்டிமன்றத்துக்கு ஒவ்வொரு முறை ரத்தத்தை சித்தி 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 கூட்டிட்டு வந்துருக்காரு. ஆமா நடுவர்களே, அவர் டியூட்டி சமூகத்தினுடைய ஒரு டியூட்டியை விட்டு போட்டு வீட்டுக்காரமா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி கூட வந்து உட்காந்துருக்காரு. அந்த அம்மா பாருங்க மறுபடியும் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணாம சமூகமே அவருக்கு ரெண்டு கண்ணு. ஒரு கண்ணு காவல்துறையில அவர் காட்ட வேண்டிய பணி ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு வீட்டுக்காரமா பட்டிமன்றம் கூட்டு போகணும் தமிழை வளர்க்கணும்னு சொல்றதுக்காக இன்னொரு கண்ணு. அதனால ரெண்டு கண்ணு. ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு தான் அவங்களுக்கு இப்ப நல்லா தெரியுது நடுவர்களே. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை நடுவர்களே. அம்மா சொன்னதுடைய மறுபடியும் இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் நடுவர்களே. இவ்வளவு நேரம் அம்மா சொன்னாங்க கலாமினுடைய ஒரு விஷயங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. கலாம் வளர்ந்தாரு, கலாம் அது செஞ்சாரு இது செஞ்சாரு, வானியல் துறையில பெரிய ஆய்வாளராக இருந்தாரு. நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை நடுவர்களே. அவருடைய ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ரோடோட பேப்பர் போட்டாங்க. அது யாருக்காவது தெரியுமா நடுவர்களே? அவங்க அக்கா பரீட்சைக்கு பீஸ் கட்ட காசு இல்லை, கையில கட்ட வளையல கட்டி கொடுத்தாங்க பீஸ் கட்டுறோம். இந்த வளையல கட்டி கொடுக்கறது யார் நடுவர்களே கொடுப்பா? ரோட்ல போறவங்களா கொடுப்பாங்க. வீட்டுல பீஸ் கட்டினாதான் அடுத்து படிக்கவே முடியும் நடுவர்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தன்னுடைய குடும்பம் சரி செய்திருக்கிறது என்றால் இதுதானே ஒரு பெரிய விஷயம் அல்லவா நடுவர்களே. அதாவது தாயை போல பிள்ளை முள்ள போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலுமே ஒவ்வொரு குழந்தைகளும் இன்றைய சமூகத்தில் ஒரு நற்குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது வீடு காட்டக்கூடிய நல்வழிதான். இதை எப்படி சொல்லலாம் தெரியுமா நடுவர்களே? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாடு வளரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நடுவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுடைய வீடு தான் நடுவர்களே செய்து, அதே மாதிரி நடுவர்களே மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை ட்ரெண்டிங்கை தாண்டி மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு நடுவர்களே. இங்க கூட எங்களுடைய மாதா பிதா இல்லாம எதுவுமே வரல நடுவர்களே. அதைத்தான் நடுவர்களை நாங்க சொல்றோம். இங்க எங்களுடைய பெற்றோர்கள் சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு நடுவர்களே. இன்னொரு ஒரு விஷயத்தை அருமையான அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மா ஒரு திட்டத்தை பத்தி சொன்னாங்க, நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்துல நானும் ஒரு
வச்சு பல உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வேலை வாய்ப்பை கூட இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்று என்னுடைய மாமா வீட்டில் வந்த என்னுடைய மாமா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இந்த விஷயத்தை கொண்டு போய் உன்னுடைய சமூகத்துக்கு கொடுப்பா அப்படின்னு என்னுடைய வீடு தான் இன்னைக்கு சமூகத்துக்கு வழிபடுறது அப்படின்னா அதுக்கு எந்தவித மறுப்புமே இல்லை நடுவர்களே. அதே மாதிரி ஞானத்துவன் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு, கல்விக்கிட ஒரு திட்டம் வச்சிருக்கோம். என்ன திட்டம்? நாங்க எங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அதுதான் எங்களுடைய செல்வ மகள் திட்டம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தன்னுடைய பெண் பிள்ளை படிப்பிற்காக, பெண் குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக அந்த திட்டம் உதவுதா அப்படின்னா அது எங்களுடைய செல்வ மகள் திட்டம். சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேணாம் ஐயா. நடுவர்களே, இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் முடிச்சது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய ஊர்களை சுற்றி கொண்டு, இந்த நிகழ்வை சுற்றி கொண்டு நாங்கள் பறந்து விரிந்து, அதாவது சாதாரண மனிதர் சாதனையாளராக வளம் பெறுவதற்கு அதற்கு முன்முதார காரணமாக இருப்பது தன்னுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான விஷயத்தை பதிவு பண்ணி இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. அதாவது என்னதான் இருந்தாலும் பிள்ளை தன்னோட பிள்ளை ஒரு உயரத்துக்கு போகுது அப்படின்னா அதை பத்தி சந்தோஷப்படுறவங்க தாய் தான் நடுவது. அந்த தாயினுடைய சந்தோஷத்துக்கு எந்தவித ஈடுமே இல்லை நடுவது. ஆனா இன்றைய நடைமுறை சூழல்ல நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதங்கமான ஒரு விஷயத்தை சொல்றேன் நடுவது. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சூழல்ல நிகழ்ச்சி நடுவர்களே. ஆகையால் தான் சொல்ற நடுவர்களே, இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு தான் சொல்லி இறுதியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. இறுதி ஆயிட்டே போகுது. எப்ப இறுதி வரும் என்று தெரியவில்லை. என்னதான் படின்னு சொன்னாலும் பப்ஜின்னு சொல்ற நம்ம பசங்களுக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்து பொழுதை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை ஒவ்வொரு நேரமும் ஊக்கப்படுத்துவது எங்களுடைய பெற்றோர்களே என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர்களே. அதாவது அன்பு தம்பிக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. வரப்போற மருமகள் மிகவும் கொடுத்து வைத்தவர். ஏனென்றால் பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக புரிந்துவிட்டது. ஆகையால அன்பு தம்பி என்ன சொல்றாரு, எங்களுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, அவர்கள் தான் சிறந்த வழிகாட்டி. சமூகத்திற்கு என்ன வேண்டும், சமூகத்தால் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக எப்படி வாழ வேண்டும் என்ற குறிப்பை எடுத்துக் கொடுப்பது எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் தான் என்று மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது இந்த பக்கம் அன்பு சகோதரி ரம்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாய் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இங்கு உள்ள அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனதனி சமூகத்திற்கும் எதிரணி வீட்டிற்கும் நடுவர் தந்தை அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது வீடா சமூகமா? கிஷோக்குமார் எதிரில் பேசி போனாங்க. இப்ப நம்ம எல்லாம் டீச்சர்ஸா இருக்கோம். ஆசிரியர் எப்படி மார்க் போடுவாங்க பசங்களுக்கு அப்படின்னா 10 பக்கம் எழுதியிருப்பாங்க. பசங்க மாங்கு 10 பக்கம் எழுதியிருக்கேன். அவனுக்கு 5.5 மார்க்கு. கலர் கலரா பிளாக் கலர்ல ஒரு ஹெட்டிங், கிரீன் கலர்ல ஒரு ஹெட்டிங், ரெட் கலர்ல ஒரு ஹெட்டிங். இந்த தலைப்புக்கெல்லாம் ஒரு மார்க் போட்டு எழுதுற பசங்களுக்கு 7 மார்க். அந்த ஒண்ணுமே விஷயம் இருக்காது. 7 மார்க் அப்படி அந்த 7 பேசி போட
சரி. இப்ப சொன்னா கலாமையா பத்தி கலாமையா என்ன சொல்லியிருக்காரு இளைஞர்களை பார்த்து, உங்களாம் புறங்களாம் என்று இருந்தவர்களை சாதிக்கலாம் என்று சொல்லி காட்டியவர்கள் கலாமையா அவர்கள். அப்படிப்பட்ட கலாமையாவை யாரை மறக்க முடியுமா நடுவர் அவர்களே? இது சமூகத்தில் வந்து ஒரு உயர்ந்த எல்லாத்துக்குமே உலகத்துக்கே வழிகாட்டியா இருந்து ஒரு சமூகத்தவே நிலைநாட்டி போயிருக்காரு. இன்றைய அடுத்த எதிர்காலம் வந்து இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டிட்டு போனவர் நடுவர் அவர்களே. எதிர்கால இந்தியா. இப்போ ஸ்கூலுக்கு வயதான தாத்தா பாட்டி அவங்க ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட்ல 10 குச்சி அதெல்லாம் விற்க வருவாங்க. அவங்கள பார்த்து 14 வயது பசங்க 2 பசங்க நினைச்சாங்களா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க, இவங்க அவங்க வந்து ஸ்டெப்ஸ்ல படியில ஏறி வரும்போது காலையில தடுமாறி அவங்க கீழே விழுறத பார்த்துருக்காங்க. பார்த்து அரசு பள்ளி மாணவர்கள் 2 மாணவர்கள் அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லி மூக்கு கண்ணாடி அவங்களுக்கு தேவையான அந்த மூக்கு கண்ணாடியோட ஸ்பெஷலே என்னன்னு தெரியுமா? எதிரில கல்லோ இல்ல படிக்கட்டோ ஏதோ தடைகளா இருந்தா எதிரில் அந்த சைரன் வந்து ஒளி எழுப்பி அதை வந்து காமிக்கும். அப்படிப்பட்ட சாதனை தூண்டுறதா நடுவர் அவர்களே அவங்களோட வாழ்க்கையவே மாத்திருக்கு. இளைஞர்களுக்கு வந்து சமுதாயம் எல்லாத்தையுமே கற்றுக் தருது. ஏன் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு கல்வி பண்பாடு தான் மிகப்பெரிய உரிமை. அந்த பண்பாடை நம்ம எங்க பார்க்கலாம்? அந்த பண்பாடை சமூகம் தான் கத்து தருது. எப்படி அப்படின்னா ஜல்லிக்கட்டுல நம்ம பார்த்துக்கலாம். நம் இளம் காளைகளான நம் ஜல்லிக்கட்டுக்கு இளம் காளையான ஜல்லிக்கட்டுக்கு நம் இளம் காளைகளான மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு மல்லுக்கட்டினாங்க மெரினா கடற்கரையில. எந்தவித காழ்ப்புணர்ச்சி காமோணர்ச்சி எதுவுமே இல்லாம ஒன்று கூடி காட்டின உச்ச நீதிமன்றத்தின் தடையெல்லாம் நீக்கி பண்பாடு தான் பெருசு அப்படி நிக்க வச்சது சமூகத்தில் நடுவரவர்களே. மற்றபடி வீடோ ஒன்றும் எதுவுமே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க போராட்டம் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வெற்றி வந்திருக்காரு. ஏன் நம்ம முத்தமிழ் மாவட்டத்தோட சாதனையே நம்மளுக்கு வந்து சமூகத்துல தான் நம்மளுக்கு அந்த அங்கீகாரமே கிடைக்குது. இப்ப இத்தனை பெரியவர்கள் இங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு காரணம் அப்படின்னா அதுக்கு சமூகமே 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 என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நடுவரவர்களே. ஏன்னா இன்னொரு கருத்தையும் சொல்லிட்டு விரும்புகிறேன். சமூகம் மாணவர்களுக்கு சாதிக்கும் திறனை சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி அப்படின்னா தாய்மொழி பற்றி கற்றுக் கொடுக்கிறது. இதே விருதுநகர் மாவட்டத்தில் எம் சுப்பையாபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் 1300 மாணவர்கள் 4 மாணவிகள் 1330 திருக்குறளை மனப்பாடமா தேசிய நூலாக வலியுறுத்த கோரி 1330 குறளையும் மனப்பாடமா ஒப்பிக்கல எழுதி காமிச்சாங்க. ஏன் அப்படின்னு அதை சாதிச்சும் காமிச்சாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல வந்து இருந்துட்டு நாங்க வீட்லயே படுத்து தூங்க வேண்டியதானே, இங்க வந்து டீ நல்லா இருக்கு இன்னொரு டம்ளர் கொடுங்க, ஏன் வீட்லயே குடிச்சு தூங்க வேண்டியதானே நடுவர் அவர்களே. இன்னும் ஒரு விஷயம், மயில்சாமி அண்ணாதுரை அவர்களிடம் செய்தியாளர் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க வந்து இந்த செயற்கைக்கோளை இந்த அளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எப்படி நீங்க எப்படி உயர்ந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் அவர்களே, அப்பா அம்மா நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் அதனால அப்படி அவங்க சொல்லல நடுவர் அவர்களே. நான் தொடக்கப்பள்ளியில படிச்சப்ப குண்டுராவ் என்ற ஆசிரியர் எனக்கு தொடக்க கல்வி ஆசிரியர் கல்வியை கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்ததுனால அவர் வந்து எனக்கு படிப்பு மட்டும் சொல்லித் தரல, அடிப்படை அறிவியலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த நாள தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்ன பதில் நடுவர்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப கல்வி பாதுகாப்புனா 17 வயது வரை நாம் எதை உட்கொள்கிறோமோ அதுதான் நம் பழக்க வழக்கம் ஆகிறது. 17 வயதுக்குள் நாம் எதை உள்வாங்குகிறோமோ அதான் நம் பண்பாடு ஆகிறது அப்படின்னு சொன்னா 17 வயசு வரைக்கும் ஏன் நம்ம யார் கட்டுப்பாடுல வீட்டு கட்டுப்பாடு இல்ல ஆசிரியர்களோட கட்டுப்பாடு தான் என்று இருக்கிறோம் என்று சொல்லி 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டினேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட இளைஞர்கள் வாழணும், நம் நாடு வாழணும். சந்தன காட்சியும் ஜன்னலை வீசட்டும், சரித்திரம் நாளையில முத்தமிழ் மாவட்டத்தின் சாதனை பேசட்டும். ஜெய், நன்றி, வணக்கம். அதாவது தேனியிலிருந்து 10 மணி நேரம் பயணித்து இங்க ஒரு குரலை கண்டு நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு அற்புதமாக சமூகத்தில் எவ்வளவு ஈடுபாடு, சமூகம் தான் அவருக்கு அனைத்தும் செய்கிறது. வீடு ஒண்ணு கிடையாதுங்க. அவர் காரி கடிச்சு துப்பால உடைய தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் மிக சிறப்பு. அவருக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நேரத்தின் அருமை கருதி மிக சிறப்பாக பேச வருவதற்காக ஆசிரியர் பண்பலை அறிவிப்பாளர் ஸ்னேகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவரம் அவர்களே, இன்றைக்கு வந்து
அத்துணை தமிழ் சார்ந்த நெஞ்சங்களுக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரம்மா அவர்களே, தலைப்பையே பார்க்காமல் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமா வீடா? வீடுதான் நடுவரம்மா அவர்களே. அதிலும் இந்த ஐயா தப்பி சமூகம் அப்படின்னு பேச வந்திருக்காரு அப்படின்னு ஒத்துக்கலாம். இந்த அக்கா 3 பேரும் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியவே இல்லை நடுவரம்மா அவர்கள். நடுவரம்மா அவர்களே, அவர்கள் பேசியதற்கு பதில் கொடுத்து விட்டு என்னுடைய கருத்துக்குள்ள செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்வத்தை பேசினாங்க, மெய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பொய்யா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நடுவரம்மா அவர்களே, பின்னாடி நம்முடைய மாமா உட்கார்ந்து ஒவ்வொரு வளர்ச்சிக்கு நம்முடைய அக்காவுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வீடா, அது சமூகமா? நடுவரம்மா அவர்களே, சமூகம் தான் நடுவரம்மா அவர்களே. அடுத்து நம்ம நடுவரம்மா அவர்களே, ரம்யாக்கா சொன்னாங்க, உங்க அணியில எல்லாருமே இப்படி இருக்கீங்களா? ஒவ்வொரு பட்டிமன்றத்திலும் மாமாவும் இருக்கிறேன்னு வராதுமா? நடுவரம்மா அவர்களே, எங்களுடைய வீட்டுல மாமா முக்கியத்துவம் வைக்கிறார். அதனால நாங்க மாமாவை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம். நடுவரம்மா அவர்களே, நடுவரம்மா அவர்களே, நம்ம ரம்யாக்கா சொன்னாங்க, நாங்க 7 மார்க் வாங்குறோம், நாங்க 7 நாங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சொல்லி கொடுத்தா நாங்க ஏன் 7 மார்க் வாங்குறோம்? நடுவரம்மா அவர்களே, சமூகத்துல நாங்க முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க சமூகத்துல ஆசிரியர் தேடி வரோம். அவங்களே இப்படி தப்பு தப்பா மார்க் போட்டு எங்களை முன்னேற்றிட்டு நாங்க எப்படி சமூகத்துல பிழைக்க முடியும் அப்படி ஒரு கேள்வியை முன்வை. அதுல தமிழாசிரியர் அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நான் வகுப்புல படிக்கிற மாணவர் ஒருத்தர் அழகா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன கவிதைனா, அன்பே கவிதா, அன்பே கவிதா, நீ அழகா இருக்கிறாய், நீ அழகா இருக்கிறாய். அறிவியல் பாட வேலையிலே பௌதீக கூடத்திற்கு வா, அங்கே நாம் கிரீடை கலப்போம், இல்லை என்றால் உன்னை வரலாறு மன்னிக்காது என்று ஒரு கவிதை. இதுக்கு இந்த தமிழாசிரியர் என்ன பண்ணாங்க, தமிழ் அல்லவா, தமிழ் கவிதையை ரசிக்கத்தானே தெரியும், இந்தமா நீ கவிதை ரசனை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 5 மார்க் கொடுக்க வேண்டிய இடத்துல 10 மார்க் கொடுத்தாங்க. பாருங்க நடுவரம்மா அவர்களே, நம்ம சமூகத்துல எப்படி இளைஞருடைய முன்னேற்றம் இருக்கு அப்படின்றது மிகச்சிறந்த உதாரணமே இதுதான். நடுவரம்மா அவர்களே, நடுவரம்மா அவர்களே, ஒரு பாடல் இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் சிறியவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே
என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதொரு தீர்ப்பை நல்லுரம் அவர்கள் வழங்குவார் என்று நம்பி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டியிடம் உங்களுக்கு நன்றி. அன்பு வணக்கம். மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். என்ன ஒண்ணு, மணி அடிக்க அடிக்க அவர் வாயிலிருந்து மணி ஒளி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் இங்க கையடிக்க அவர் வாயில் அடிச்சுட்டே இருந்தாரு. மிக சிறப்பு. அதாவது இன்றைக்கு எனக்கு மேடையில பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய பெற்றோர்களின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் மேடையில பேச முடியும். வீட்டில் அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னா என்னால் பேச முடியாது. அதற்கு காரணமே வீடுதான். இதே போல ஒவ்வொரு பெண்ணிற்கும் நிறைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை இங்கே வலுவாக பயன்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அனைவரும் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இந்த பக்கம் நேரம் அருமை கருதி மிக விரைவாக அன்பு ராஜாவுக்கு அன்பு கட்டளையிட்டு, ஏன்னா அவர் மைக்க பிடிச்சா விட மாட்டாருன்னு உலக தமிழ்ச்சங்கத்திலே தெரியும். ஆனால் மிக சரியாக 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அழைக்கிறேன். அன்னை தமிழ் வணக்கம். ஆசானாய் அமைந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். பொய்யை சத்தமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்தவர்களே, உண்மையை சாந்தமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அணியை சார்ந்தவர்களே, உங்களுக்கும் எங்களது வணக்கம். நடுவர்களே, தலைப்பு என்ன? இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது வீடா சமுதாயமா? நடுவர்களே, இந்த செல்போன் ஒண்ணு வந்துச்சு. அது வந்ததும் போச்சு, வாச்சதும் போச்சு. அப்பப்பா காலையில காப்பி வைக்கிறோமா, கூகுள கேளு. இட்லி சுடணுமா, கூகுள கேளு. சட்டி ஆட்டணுமா, கூகுள கேளு. ஏன் சுடுதண்ணி வைக்கணும்னா கூட இன்னைக்கு கூகுள தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கேட்கறது யாரு? உங்களுக்கு வீட்டுல வந்தவங்க கேட்கிறாங்களா? முக்கால்வாசி யாரதான் கேட்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி அந்த கூகுளை இன்றைக்கு உலகறிய செய்து வளர்த்து கொண்டிருப்பது யார் என்று பார்த்தால் இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் அல்லவா? அந்த இளைஞன் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் வீடா சமுதாயம். ஜூன் மாசம் ஆனா போதும், பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ப்போமா, அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ப்போமா, இந்த காலேஜ்ல சேர்ப்போமா, அந்த காலேஜ்ல சேர்ப்போமா, பெற்றோர்கள் அலைன்னு அழைத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா ஒரு சில பள்ளிகள் சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் முதல் நாள் இரவு துண்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. மனைவி வீட்டுல இருந்து போன் போட்டு கேட்கிறாங்க, என்னங்க இடத்த போட்டீங்களா? இல்லமா, சரியான கூட்டத்துக்குள்ள நுழையில எவ்வளவு துண்டை உருகிட்டு போயிட்டான், அதனால விடுவனா? அப்படி விடல, என் சட்டையை கட்டி சீட்டை போட்டு வச்சிருக்கேன் சொல்லக்கூடிய காலம் இது. இந்த காலத்தில் அப்படி அலை என்று அலைந்து தெரிந்து தன் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும், கல்லூரியில் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதராக உருவாகுவான் என்று இந்த பெற்றோர் தாய்க்கும் தந்தைக்கும் சொல்லிக் கொடுத்தது யார்? நடுவர்களே, வீடா சமுதாயமா? அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போய் துண்டு போடுறது தேவை கிடையாது. எங்க அரசாங்கம் அருமையாக அரசு பள்ளியில இலவசமா அவங்கள பிறந்தநாள் கொண்டாடி கேட்டு நாங்க கூப்பிட்டு தாங்கலாம். எங்க பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நீங்க துண்டு போடுற பள்ளிக்கூடம் நைட்டே போய் எங்க அனுப்பிடுறீங்க. சரி, ஒரு காலத்துல காலையில பொழுது வீட்டுல தூங்கிட்டு இருந்த இளைஞனை பொழுது விடுத்துச்சுன்னா யார் எழுப்பி விடுவா? பெற்றோர்கள் தான். எப்பா எழுந்திருப்பா, காப்பி குடிப்பா, எந்திரிப்பா. அப்படின்னா எந்திரிக்கிறது கிடையாது அவன். ஆனா புரண்டு படுத்துக்கிட்டு தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு மெசேஜ் வந்து அப்படின்னு உடனே துடிச்சு போய் எந்திரிக்கிறா. எப்பா எங்க போன் அப்படின்னு. சரி, அந்த அளவுக்கு அந்த போனை எடுத்து பார்த்தா, ஹாய் குட் மார்னிங், ஹாய் எழுந்திருச்சியா, ஹாய் டீ சாப்பிட்டியா, ஹாய் கிளம்பிட்டியா என்று ஹாய் என்று தட்டி எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், உறவு கூட்டம், நண்பர் கூட்டம். அது வீடா சமுதாயம்? கையிலே செல்போன், எப்பொழுதும் பேஸ்புக், தட்டினால் இன்ஸ்டா, தாளினால் வாட்ஸ்அப் என்று இழுத்துக் கொண்டிருந்த கைகளில் இன்று தமிழ் இலக்கிய இதிகாச நூல்களின் பக்கங்களை புரட்ட வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வீடா சமுதாயம்? நடுவர்களே, ஏன் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தமிழே என் மூச்சு, அனுதினம் தமிழ் வளர்ச்சியே என் பேச்சு என்று தமிழ் வளர்ச்சிக்கென யார் முன்னெடுத்தாலும் அதில் தனது பங்களிப்பு இருந்தே ஆக வேண்டும் என
திணிக்கக்கூடிய இடம். ஆனால் சமுதாயம் அப்படி அல்ல, அவனது ஆசையை வளர்த்தெடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நடுவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய தாயானவள் தன் பெற்ற பிள்ளையை இடுப்பில் சுமக்கிறாள், தந்தையானவன் தோளில் சுமக்கிறான். ஆனால் இந்த சமுதாயம் தான் இதயத்தில் சுமக்கின்றது. நடுவர்களே, இதயத்தில் சுமக்கின்றது. அதுதாங்க அவனை இந்த உலகத்துல தன்னுடைய சொந்த காலில் ஊனி நிக்காடலுக்கு செய்யுது அப்படின்னு பார்த்தா அது சமுதாயம் தான். நடுவர்களே, தனி மனிதனுக்கு உணவினை ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சீக்கிரம் பாரதி இளைஞர் அவன் இந்த சீற்றத்திற்கு காரணம் இது வீடா சமுதாயமா? தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞர் தொழில் புரிந்து வந்த ஒரு இளைஞன் வெள்ளையின் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ரயில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டாரே. பின்னாளில் அவரே அந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக போக்கி எழுந்து இந்திய தேசத்தின் தந்தையாக உருவெடுத்தார் என்றால் அதற்கு காரணம் வீடா சமுதாயமா? அதோ அந்த உப்பு காற்றும் கருவாட்டு வாசனை வீசக்கூடிய ராமேஸ்வரம் கடற்கரையிலே வீடு வீதியாய் வீதி வீதியாய் பேப்பர் போட்ட ஒரு ஏழை சிறுவன் என்று சொன்னாரே நமது தம்பி கிருஷ்ணகுமார். அந்த ஏழை சிறுவனின் கனவிற்கு உணவளித்தது எது? வீடா சமுதாயமா? 100 இளைஞர்களை நீங்கள் தாருங்கள், இந்த பாரத தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னாரே வீரத்துறை விவேகானந்தர். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்றாரே பாரதி. அவர்கள் எல்லாம் அழைத்தது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வாழ்வு சிறக்க செய்ய வேண்டிய கடமைகளை கற்றுத்தருவது வீடு, குடும்பமும் அல்ல, அது சமுதாயம் தான். ஆக வீடு என்பது ஒரு கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற இளைஞனால் தனது சுதந்திரமாக சிறையெடுத்து பறக்க முடியாது. சமுதாயம் தான் அவர்களுக்கான பாடங்களை கற்றுத்தந்து பறக்கவும் கற்றுத்தந்து என்று கூறி பறக்கவும் கற்றுத்தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவியல் ஆசிரியர் தமிழை இவ்வளவு தெள்ளத் தெளிவாக ஒரு ஆக்ரோஷமாக ஒளிப்படைத்த கண்ணினாய் வாவா என்று பாரதி சொன்னார். ஆனால் இங்கே ஒரு பாரதி, அந்த பாரதியின் பிரதிபலிப்பாக இங்கே அமர்ந்து மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கு அழைப்பு சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பக்கம் நான் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணமே எங்க சமூகம் தான், வீடு அல்ல என்று சொல்லியிருக்கிறார். தாங்கள் மிக சிறந்த பதிலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஒரு நினைவூட்டல் தற்போது அன்பின் உறவுகளே, என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். முத்தமிழ் மாமன்றமே, முத்தான மன்றமே, பொறுமையையும் பெருமையையும் எங்களுக்கு அள்ளித்தரும் அழகிய மன்றமே, அற்புத மன்றமே, எங்கள் அன்பிற்குரிய நடுநிலை மாறாத, இனிமை மாறாத, இலக்கியம் மாறாத, இளமை மாறாத, பூகம்ப புன்னகைக்காரராம், உலக சாதனையாளராம் அன்பிற்கினிய சகோதரி நடுவர் முனைவர் புனிதா பாண்டியராஜ் அவர்களே, பொய் சொல்வதற்கெனவே மதுரையிலிருந்து வண்டி ஏறி 10 மணிக்கெல்லாம் தேனியிலிருந்து வாகனம் ஏறி வந்து அமர்ந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்கள், ஒரு காப்பி கேட்டது குத்தமாயா? ஒரு ரூபாய் காப்பி எக்ஸ்ட்ரா கேட்டது ஒரு குத்தமாயா? இதான் நடுவர் அவர்களை சமூகம் செய்கிற வேலை. இதன் வீடுனா அம்மா கிட்ட கேட்டா எத்தனை காப்பி இந்த சிட்டிலே கொடுத்துருப்பாங்க. அம்மா கிட்ட கேட்டா வீட்டுக்காரம்மா கொடுப்பாங்க, வீட்டுக்காரம்மா கேட்டா அம்மா கொடுப்பாங்க. அதானே நடுவர் அவர்களை வீடு. சிறந்த கடவுள் தாங்களாயா. இந்த சமூகமானது ஒரு காப்பி கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய வேலையில இந்த சடத்து முன்னாடி என்னை கிழிக்கிறாங்க. ஆனால் எனது வீடானது எத்தனை காப்பீடா அவனுக்கு வேணும், என்னடா வேணும், ஏதுடா வேணும் கேட்டு கேட்டு பரிமாறுகிற ஒரு சுகம் என்பது நம்ம முறையா சொன்னாங்க. வீட்டுல உடல்நலம் பேணணும், உடல்நலம் என்பது நம்ம சிறப்பு வேண்டுதல்ல ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அந்த உடல்நலத்தை பேணி காப்ப நான் சமூகத்தில் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா அதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்றவர்கள. ஆனால் என் வீடானது பார்த்து அல்லவா ஒரு செயலை செய்கிறது. ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தாத வீடு என்னது? எத்தனை முறை பயன்படுத்தினாலும் அத்தனை முறையும் அதே வகையிலே தட்டி தட்டி எடுக்கிற சமூகம் தானே நடுவர் அவர்கள் வருகிறது. அத்தனை உடைய காலையில் எழுந்த உடனே நம்ம உள்ள போறோம். அதான் நடுவர்கள் நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். மீண்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் ஜென்னி, இந்த உலகத்தில் காதலை நீங்கள் எத்தனை பேருக்கு ஊமைப்படுத்தினாலும் கார்ல் மார்க்ஸை போலவும் ஜென்னியை போலவும் மிகச்சிறந்த காதலர்களை உங்களால் காண முடியுமா நடுவர்களே?
ஏனென்று சொன்னால் தன் வீட்டிலே இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய வறுமையும் பொருட்படுத்தாது தன் கணவனின் தன் காதலின் மிகப்பெரிய இன்று தொழிலாளர்களின் மறைக்குள்ளாக பார்க்கப்படுகிற மூலதனம் என்கிற நூலை மார்க்ஸ் எழுத முற்பட்டார் என்று சொன்னால் அதற்கு அவர் வீடுதான் நடுவர்களே காரணம். அண்ணல் அம்பேத்கரும் ரமாபாயும் செய்கின்ற காதலை விடவா இந்த சமூகம் அவர்களுக்கு நேர்க்கும் சிறப்பாக செய்துவிடப் போகிறது. இன்றைய சமூகம் அம்பேத்கரை ஒரு சாதி தலைவராக பார்க்கிறது. ஆனால் அவரது வீடு அம்பேத்கரை இந்த மக்களுக்கானதாக இந்த நாட்டுக்கானவராக அல்லவா அர்ப்பணித்தது. அதைத்தானே நடுவர்களே நாங்கள் சொல்றோம். ராஜேகா பாத்தீங்கன்னா இங்க வந்து சமூகம் சொல்றதுக்காக அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்து வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய இந்த பட்டிமன்றத்தில் மட்டும் தான் வீட்டில் நாள் இல்லை, எல்லாரும் செல்வா சொன்னதுனால நான் ராஜேகா விடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் பட்டிமன்றத்துக்கு ஆள் வரல. ஏன்னா அவங்க சொந்த ஊர்னால சரி போயிட்டு வாங்க அனுப்பி வச்சாங்க. இல்லைன்னா கண்டிப்பா அவர் பையன் விடுவார். நாங்களும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதோடய அவர் பையன் நானும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு அவருடைய வீடு அவர்களை தாங்கி பிடிக்கிறது என்றவர்களே, தாங்கி பிடிக்கிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ராஜா அண்ணன் குடும்பமா தான் பேச வருவார். ஒன்ன பேச வைப்பாரு, அவர் பேசுவாரு. ஆனாலும் சமூகம் பெருசுன்றாரு, சமூகம் தான் பெருசுன்றாரு. எங்க போய் நான் சொல்றதுன்னு தெரியல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் கல்லூரியில வேலை செய்கிற போது மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், சற்று அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்னால் அமர்ந்திருக்கும் மாணவர்கள் இங்கே இடையூறு ஏற்படுகிறதால் சற்று அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் கல்லூரியில வேலை செய்கிற பொழுது சமீபத்தில் இப்ப அட்மிஷன் டியூட்டிக்காக இருந்த அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையில வந்து பணம் கட்ட முடியல அட்மிஷன் டயத்துல. அப்ப அந்த குழந்தையினுடைய தாய் சொல்கிறாள், எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு வந்து இந்த கல்லூரியில சீட்டு கொடுங்க. இது வந்து ஒரு கல்லூரியின் பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். எல்லா கல்லூரிகளிலையுமே தன் தாலி செல்வியை கூட எதற்காகவும் தாலியை கலட்டாத ஒரு பெண் ஒரு மகனின் கல்வி செலவுக்காக தன் பொருளையும் பொருட்படுத்தால் செய்கிறாள் என்றால் அது வீடு தானே நடுவரவர்களை அது செய்யும். ஒரு நன்மை சொல்லுவானா, மாப்பிள்ளா ஒரு சீனை வச்சுக்க, நீ வந்து போய் படின்னு சொல்லுவானா நடுவரவர்களே? அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், குடும்பம் தான் கல்வி செலவை பார்க்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்திலும் குடும்பம் தான் உடன் இருக்கிறது நடுவரவர்களே. அதைத்தான் ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்கிறார். மண் வாசம் வீசும் இந்த ஊரு எங்க ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு, எங்க ஒரு சாமி எங்க அப்பா கோயில், இதுதானே எங்களோட பூமி என்று சொல்கிறான். என்று சொன்னால் சமூகம் இந்த இடத்திலே தோற்று போகிறது நடுவர்களே. ஏனென்று சொன்னால் இளைஞரின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பது வீடுதான் நடுவர்களே. ஒரு இளைஞன் முதல் நாள் இரவில் தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறான். மறுநாள் ரஞ்சி போட்டியில் மிக முக்கியமான போட்டி போய் வென்றாக வேண்டிய தன் நாட்டுக்காக வென்று கொடுக்க வேண்டிய சூழலில் அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இளைஞன் தன்னுடைய தாய் சொல்கிறாள், உன் தந்தைக்கான ஈமச்சடங்கு காரிகளை நாங்கள் இருந்து பார்த்துக் கொள்கிறோம், நீ சென்று நாட்டுக்காக விளையாடி வா என்று சொன்னால் விராட் கோலி என்ற ஒரு மாபெரும் கிரிக்கெட் வீரன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைத்திருக்கிறானா? மகேந்திர சிங் தோனி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வீரன் தன் அக்கா வந்து நீங்க போய் விளையாடுங்க என்று சொல்லி தன் தந்தையிடம் தன் தம்பிக்காக பேசி அனுப்பியது தான் இவ்வளவு பெரிய கேப்டன் கூல் என்ற மகேந்திர சிங் தோனி என்ற வீரன் நமக்கு கிடைக்கிறான். ஐயா சுந்தர் பிச்சையை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. சுந்தர் பிச்சை நல்ல ஒரு திறமையான மென்பொறியாளர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதே சுந்தர் பிச்சை கலிபோர்னியாவில் வேலைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து, தனக்கு இருக்கக்கூடிய ஒற்றை சொத்தாக இந்த வீட்டையும் அடமானம் வைத்து, மகனே நீ சென்று வா, உன் வாழ்வின் முன்னேற்ற பாதையை நோக்கி வெயில் நடை போடு என்று சொல்லி ஒரு தந்தை சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னால் வேறு எந்த சமூகம் அவனை உந்தி தள்ளுகிறது நடுவர்களே? அதைத்தானே இங்கே நான் குறிப்பிட முற்படுகிறேன். பேச வரும்போது கையில பாயிண்ட் எடுத்துட்டு வர்றோமோ இல்லையோ அந்த ட்ரம் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா அது இருக்கிறதுனாலதான் நடுவரமா அடிக்கடி அதை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரைட். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்திலும் குடும்பமே உடன் இருக்கிறது என்று சொல்கிறேன் நடுவர்கள். இறுதியாக நான் இப்படி கூறி நிறைவு செய்கிறேன். துவண்டு விடும் நேரம் எல்லாம் தூக்கி விடுபவள் அம்மா, சரிந்து விடும் சூழல் எல்லாம் சவால்களை கண்டு கலங்காதிருக்க சொல்லிக் கொடுக்கும் அப்பா, தாய் போல உறவு கொண்ட தந்தை போல கண்டிக்கும் தாய்மாமன், அத்தனையும் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி, 10 மாசம் சுமக்கல, பெத்து என்ன எடுக்கல, ஆனாலும் பச்சை மாசம் குறையாம இருக்க அக்கா தங்கச்சி, மனம் முடிச்ச நாள் முதலா மனசு எங்கும் மாறல, அவன் போல யாரையும் அன்பு செஞ்சு பார்க்கல,
வீடு வந்து சேர்ந்தா போதும், அவ மடி சாஞ்சு படுத்தா போதும், மத்ததெல்லாம் அவ பார்த்துப்பா. அவளை போல யார் இருக்கா இந்த மேடையில நான் ஏற என்னை தூக்கி விட? ஏன்னா இந்த காணொலியெல்லாம் வீட்டுல நம்ம பார்க்கணும். தலையை தொங்க போட்டு நான் போனா அவ குனிந்து என்ன பார்க்கையில பெத்த புள்ள அவ இருக்க, மொத்த சொத்தம் போனா கூட ஒத்த மக அவ போதும், சுத்தும் பூமி எனக்கு சொந்தமாகி போயிருமே என்று கூறி தீர்ப்பளித்துவிட்டு நடுவர் அவர்கள் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதையும் நடுவர் அவர்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நிறைவா வந்து வீட்டுக்காரமா புகழ்ந்து ஒரு கவிதை வேற சொல்லிட்டு, ஏன்னா அடுத்த வீட்டுக்கு தான் போகணும், அடுத்தடுத்த பட்டிமன்றத்துக்கு விடணும். நேரம் தாழ்ந்து போனாங்கன்னா வீட்டுக்காரமா திட்டாம இருக்கணும். ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு திட்டுவாங்க முடியல. அது வந்து தெல்ல தெளிவாக மேடையில புகழ்ந்து சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு சாதனையாளுக்கும் பின்னால் வந்து வீடுதான் காரணமாக இருக்கிறது என்று ஒரு கருத்தை தெல்ல தெளிவாக இங்க பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தற்போது இந்த பக்கம் அணி நிறை பயிற்சியாளர் எங்களது அன்பு தோழி ராஜு சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் சமூகத்திற்கு முதல் வணக்கம். வீடு நல்ல முறையில் இருக்க தாய் தந்தை பங்கே முக்கியம். சமுதாயம் சிறந்திட ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களே அவசியம். நாடு நல்ல நிலையில் வளர்ந்திட இளைஞர்களே ஆதாரம் என்றார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கையில் மிக சிறந்த தருணம் என்னவென்றால் அது இளைஞர் பருவம் மட்டும்தான். நடுவர்களே, இந்த பருவத்துல சமூகம் தான் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இளமை பருவத்துல பாம்பை கண்டா அடிக்க தோணும். இப்ப ஒரு பாம்பு வருதுன்னா வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க, கண்ணை போகாத பண்ண போகாத அப்படிவாங்க. ஆனா நம்ம சமூகம் என்ன சிங்க குட்டிடா நீ போய் அடிடா அப்படின்னு உறுதுணையா இருப்பாங்க. நடுவர்களே, கலை உணர்வு மிகுந்து இருப்பது இன்றைய காலகட்டத்தில் நம்ம அணிமுகத்தவே சொல்றோம். பார்வையாளர்கள் பார்த்தது இந்த சமூகம் தான் நடுவர்களே. ஆனா அவங்க அப்பா என்ன சொன்னாரு, டேய் போய் படிக்கிற வேலையை பாருடா என்று அவன் வீட்டில் திட்டினார். நடுவர்களே, அயல் நாட்டவர்களே போற்றும் வகையில இளைஞர்களுக்கு அடையாளமாக தான் நம்ம சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், நான் இந்த நாட்டை வலிமை கொண்ட நாடாக ஆகிறேன் என்று. அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள். கனவு காணுங்கள்னா என்பது தூக்கத்துல வருவது கனவல்ல நடுவர்களே, தூங்க விடாமல் செய்வது கனவு. நம்ம அண்ணன் கோபாலகிருஷ்ணன் ஆசிரியர் இருக்காருன்னா கடுமையா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில படிச்சு கடுமையா உழைச்சு வந்திருக்காரு. எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு 4-5 வருஷம் படிச்சிருப்பாரு. அந்த 4-5 வருஷமே அவங்க அம்மா அப்பா திட்டிருப்பாங்க, என்னடா தண்டச்சோரா வீட்டுல இருக்க, வேற வேலைக்காவது போலாம் மேடம். ஆனா அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, டேய் படிச்சுட்டா இந்த ஒரு பரீட்சை தானடா எழுதி போடா அப்படின்னு நண்பர்கள்லாம் நடுவில் ஊக்கப்படுத்தி வந்திருப்பாங்க. ஸ்னேகாவுக்கும் அதே மாதிரிதான். அம்மா சொல்றாங்க, ஏமா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, நான் படிக்கணுமா சொல்றேன், நீ கொஞ்சம் சொல்லி வேலைக்கு போக சொல்லுமான்னு ஸ்னேகாங்க அம்மா சொல்றாங்க. நடுவர்களை எண்ணிடும் வீட்டுல பாருங்க, நம்மள மட்டம் கட்டிட்டு தான் இருக்காங்க. நடுவுகளே, இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அரசு வேலையில சேரணும், ஊழல் இல்லாம இருக்கணும், நம்ம ஏழை மக்களுக்கு எளிமையா போய் உதவி செய்யணும் என்ற லட்சியத்தோடு இருக்காங்க. ஆனா வீட்டுல அப்படி இல்லை, லஞ்சம் கொடுப்பதே வீட்டில இருந்து தான் நடுவுகளை நடைபெறுகிறது. அம்மாவின் அன்பும் அப்பாவின் அரவணைப்பும் எந்த அளவுக்கு உதவி செய்யும் தெரியுமா? ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவது மட்டும்தான். ஆனா அவனை ஒரு மனிதனா மாற்றுவது இந்த சமுதாயம் தான். நடுவர்களே, நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் எங்க அம்மா அப்பா தான் காரணம். ஏப்பா 1.5 வயசுல போய் பள்ளி ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க பசங்களை, வீட்டுல வச்சு கற்றுக் கொடுக்க வேண்டியதானே? ஏன்னா அவங்களை சமாளிக்க முடியல, அதனால நடுவர்களை பள்ளியில் கொண்டு போய் விடுகிறார்கள். உத்தியோகம் புருஷ லட்சணம். நாளைக்கு கிருஷ்ணகுமாருக்கு பொண்ணு பார்க்க போறோம். அவங்க அம்மா சொல்றாங்க, எத்தனை பட்டிமன்றமா பார்க்க போறீங்க? பார்த்துக்கிட்டே இருப்போம் நடுவர்களே, நல்ல பொண்ணு அமையணும்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பையன் ரொம்ப தங்கமான பையன்பா, தங்கத்தையும் கிருஷ்ணகுமாரையும் வச்சு பார்த்தா கிருஷ்ணகுமார் தான் ஒய்யலாம், அம்மா அப்பா பேச்ச மீறவே மாட்டான், டெய்ல காலை விழுந்து கும்பிடுவானா. எந்த பொண்ணாவது கிருஷ்ணகுமாரை கல்யாணம் பண்ணுவான்? நடுவர்களே, வீடுங்கிறது ஒரு நீச்சல் குளம் மாதிரி. ஆனா சமூகம் வந்து பெரிய கடல். நாடு காமிக்கிற ரோல் மாடல் யாருன்னா மகாத்மா காந்தி, விவேகானந்தர், வல்லபாய் பட்டேல். ஆனா வீடு காமிக்கிற ரோல் மாடல் பில் கேட்ஸ், சமாடி, எல்லாம் பார்த்து விஜய் மல்லையா கூட நம்ம வச்சுக்கலாம். நடுவர்களே, எங்க வீட்டு
அப்படின்னு. ஃபோன் போட்டால் அவன் நான் கடவுள் இருக்கேன் அப்படின்னா. ஆனால் இது நர்ஸு சொல்கிறாங்க, தாங்கண்ணா நீங்கள் அந்த அண்ணன்கிட்ட சொல்லுங்க, உங்கள் சகோதரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது, அந்த பெண்ணுக்கு முகமது யூனுஸ் என்று பெயர் வைத்துள்ளேன் என்று. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த பையன் சொல்றான், அந்த பெண்ணிடம் சொல்லுங்கள், தாய்மாமனின் உதவி கடைசி வரைக்கும் இருக்கும் என்று. இந்த உதவியெல்லாம் செய்வது யார்? சமூகம் தான் நடுவர்களே. வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஒரே படிப்பு படிப்பு படிப்பு. நடுவர்களே, ஒரு நிமிடம் மதியமாக கொடுக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இத்தகையெல்லாம் 3 அடுத்த தடவை முதல் தடவை ஒரே டென்ஷன் தான் நடுவர்களே. கவிஞர் வாங்கி சொல்லியிருக்காரு, கருணை இருந்தால் வல்லன் ஆகலாம், கடமை இருந்தால் வீரன் ஆகலாம், பொறுமை இருந்தால் மனிதன் ஆகலாம். இந்த 3மே இந்த பண்ணி தலைவன் ஆக முடியும் அப்படின்னு கவிஞர் அழகா பாடியிருக்காரு நடுவர்களே. வீடு வந்து ஒரு பாதுகாப்பான கூடுன்னு சொல்லுவோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த பிள்ளை பாருப்பா 100க்கு 100 மார்க் எடுக்குது, நீ என்ன எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஆவரேஜ் தான் 35 தான் எடுப்பேன். இப்ப நம்ம சொல்லியே மட்டம் கட்டி என்ன கடைசியில காலேஜே படிக்கிறது இல்லை நடுவர்களே. பொய் பேசுறது வீட்டுல தான் நடுவர்களே. பையன் இருப்பான், போன் வரும் அப்பாக்கு ஆபீஸ்ல இருந்து, டேய் அப்பா இல்லைன்னு சொல்லுடா. பொய்யை கற்றுக் கொடுக்குறது வீட்டில் தான் நடுவர்களே. பள்ளியில் ஆசிரியர் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. வீட்டுல பிச்சைக்காரர் வருவாரு, அம்மா அப்படின்னா ஒண்ணும் இல்லையா, போய் பிறகு வாயா அப்படின்னு. இவன் முழிப்பான், என்னோட அறம் செய்ய வேணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா வீட்டுல இப்படி கிடக்குது அப்படின்னு. ஒரு கல்யாணத்துக்கு போகும் நடுவர்களே நம்ம. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் உங்க அத்தை வரும், பேசுனா பார்த்துக்கோ. அவன் முழிப்பான், ஐயோ அத்தையே பேசக்கூடாது, அத்தை பொண்ணுட்ட எப்படி பேசுறது அப்படின்னு முழிப்பாங்களே. உறவுகளை கெடுப்பது இந்த சமூகம். நம்முடைய கணேஷ்குமாரோட வாழ்க்கை காதல் வாழ்க்கை. ஆனா அவர் வீட்டுல எதிர்ப்பு இருந்தாலும் இந்த சமூகம் தான் அவருக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு அவர் மறந்துட்டு வீடு விழுந்து பேசிட்டாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நண்பர்கள் கூட உறவாக மாறுவது இந்த சமூகம் 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 என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வீடு என்னென்ன பிரச்சனை பண்ணுது. என்ன ஒண்ணு, மாமியாரை பேச்சாளராக இருக்கிறது பிடிக்கல, அந்த அம்மா அதிகமா பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்றால் குடும்பம் மறுக்கிறது, சமூகம் தான் அதை ஆதரிக்கிறது. நிறைய கருத்துக்களை இங்க முன்வைத்திருக்கிறாரு. தற்பொழுது எடுத்துக்கூற நேரம் இல்லாத காரணத்தினால, இது வேறு நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தினால நம்ம ரத்தின சுருக்கமாக ஒரு 2-3 நிமிடங்களில் ஒரு தீர்ப்பை 2 செய்திகளோடு நம்ம நிறைவு செய்துட்டு அடுத்த நிகழ்வை நாம் தொடங்க வேண்டும். இன்று 2 அணிகளை சீர்தூக்கி பார்த்ததுல நல்லா பேசினாங்க, அற்புதமா பேசினாங்க. அவரவர்கள் தலைப்புக்கு தகுந்தவாறு பேசினாங்க. என்ன ஒண்ணு, இந்த பக்கம் வீடு என்ற அணியில 3 ஆண் பிள்ளைகள், 6 சகோதரர்கள் கொடுத்திருக்கிறோம். அதுல ஒரே ஒரு பெண்ணை கொடுத்திருக்கிறோம். ஏன்னா வீட்டை பத்தி பேசுறது கேட்கலையா? வீட்டை பத்தி பேசுறதுக்கு 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளைகள். அதே போல இந்த பக்கம் சமூகத்தை பற்றி பேசுவதற்காக 3 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கோம். ஏன்னா அப்பதான் பெண்களும் ஆண்களும், இளைஞர்கள் என்றால் 2 பாடல்களும் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் இருவரும் எப்படி அந்த சமூகத்தை பார்க்கிறார்கள், வீட்டை பார்க்கிறார்கள், என்னென்ன பிரச்சனைகளை கையாண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக புரியும். 2 பேருமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறாரு. அவருக்கு அத்தனை பேர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் பெருசா இல்லைன்னா பேச்சாளர்கள் பெருசா என்று கேட்டால் நிச்சயமாக இருவரும் அல்ல, ரசனையாளர்களால் தான் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறது என்பது மிக சிறப்பாக ஒரு சுய பெருமக்களாகிய நீங்கள் அத்தனை பேரும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து, ஏன்னா ஒருத்தவங்க பேசுவதை இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்பது என்பது மிக மிக கடினமான செயல். ஏன்னா பேச்சாளருக்கு தான் தெரியும், ஏன்னா ஒருவர் பேசுவதை இன்னொருவர் கேட்பது என்பது. ஏன்னா நான் நடுவில் உட்கார்ந்துருக்கேன், இந்த என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சுய பெருமக்களாகிய உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறது என்று சொல்லி விரைவாக ஒரு திருப்பிக்கும் நிலையில இன்றைய சூழலில் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது வீடு என்று கேட்டால் வீடு என்ன சொல்கிறது? தந்தை மார்க்காற்று உதவி அவைத்து உதிர்ப்ப செயல் என்று தந்தை என்ன பண்றாரு, ஒரு அப்பாவாக மகனுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ கடனை உடனே வாங்கி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி மகனை சொன்ன மாதிரி துண்டை இரவுலைய பள்ளிக்கூடத்துக்கு சீட்டு வாங்கணும்னா இரவுலைய துண்டை விரிச்சு, துண்டு இல்லைன்னா சட்டையை கழட்டி விரிச்சு மிகப்பெரிய ஒரு ரத்தம் தியாகம் சிந்தி ஒரு தந்தை அதை இளைஞனை
வைத்து இந்த குடும்பத்திற்காக அந்த இளைஞருக்காக வேலையில பொருளாதாரத்துல எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துட்டு நிம்மதியாக உறங்க செய்தவர் தாயின் தியாகம். இப்படி வீட்டில் வந்து தந்தை தாய் உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு சொந்தம். வேற ஒண்ணு எங்கேயும் போகணும், அலுவலகத்துக்கு போறோம், இல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலைக்கு போறோம். வேலையில பல்வேறு பிரச்சனையில வேலை செய்யற இடத்துல திரும்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டுல வந்த உடனேயே பாசத்தோடு தாய் கேட்பார். பாசத்தோடு வீட்டுல உள்ள குழந்தை வந்து இருக கட்டிப்பிடிச்சு அம்மாவையோ அப்பாவையோ ஒரு முத்தம் கொடுக்கும் போது அத்தனை துன்பங்களும் பறந்து போகிறது. இது உண்மைதானே இல்லையா? அத்தனை துன்பங்களும் பறந்து போகிறது. சரி, வீடு இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது, பாசத்தை கொடுக்குது, சமூகம் எதுவுமே கொடுக்கவில்லையா என்று பார்த்தால் சமூகத்துல மாணவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும். உடுக்கை இழந்தவர் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. தன்னை அறியாமல் தமது உடலில் உள்ள ஆடை கீழே விழுகும் போது அரை நொடியில வந்து ஆபத்துல வந்து பக்கத்துல நின்று அனைத்து உதவிகள் செய்வது யார் என்று கேட்டால் நட்பு. நல்ல நட்பு இன்றைக்கு செய்தித்தாள்கள் பார்க்கிறோம். நல்ல நட்பு நிறைய இருக்கிறார்கள். சிவகாசியில ஒரு திருமணத்திற்கு இருசக்கர வாகனம் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை பரிசாக கொடுக்கிறார்கள். அதை விட நட்புக்காக வந்து ஒரு பிளாட் வீட்டு முனையே வந்து பத்திரம் பதிவு செய்து கொடுக்கிறார்கள். இப்படி எத்தனையோ நண்பர்களுக்காக வந்து நகை வீட்டில் அம்மா அப்பா செய்யக்கூடிய வேண்டிய பொறுப்பான செயல்களை நட்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். இன்னைக்கு அனைத்து செய்தித்தாள்களை பார்க்கிறோம். முன்னாடி வேணா அந்த மாதிரி இருக்கும், வீடு நிறைய செஞ்சிருக்கோம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நாடோர் செய்தித்தாள்களை பார்க்கிறோம். நல்ல நண்பர்கள் இருந்தால் ஒரு சமூகத்துல இளைஞர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான். அதை விட ஆசிரியர் இல்லாம எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு நிலையிலும் ஆசிரியர்கள் இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார்கள்.